உலகின் ஃபேவரிட் ஜுவல்லர்ஸ் ஜோயாலுக்காஸ் மிகப்பெரிய வைர நகை கண்காட்சியை மதுரையில் இன்று முதல் ஜனவரி 26, 2025 வரை நடத்துகிறது. அசாத்தியமான இந்த கண்காட்சி மிக பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன்களை, இந்த ஆண்டின் அற்புதமான டிசைன்களை வைரம் மற்றும் பிரசியஸ் ஜுவல்லரிகளில் சமர்ப்பிக்கிறது. அழகான கலை வடிவம் கொண்ட ஜுவல்லரிகளை கொண்டாடும் ரசனை மிகுந்த நபர்களுக்காக வாழ்வில் ஒரு முறை நிகழும் வாய்ப்பாக உலக தரத்திலான கலை நுட்பத்துடன் கூடிய ஜுவல்லரிகள் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு அந்த இங்க கூப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதான் இங்க வந்தது இந்த ஷோ, கலெக்ஷன்ஸ் ஆர் அமேசிங். நானே ரொம்ப நேரம் பார்த்துட்டு வந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் வேலை நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம்னு சொன்னாரு. ஸோ த கலெக்ஷன் இஸ் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. எஸ்பெஷலி அதான் உங்க தருணத்துல இந்த மதுரைக்கு கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி வெரி Thank you so much. So மக்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேட்கலாம். ஓகே, நீங்க அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய டைமண்ட் ஜுவல்லரி ஷோ. தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இந்த மதுரை கடையில் வச்சிருக்கோம். என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா டிசைனும், எல்லா டைப் டிசைன்ஸும் இங்க இருக்கு. அது மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், கேர்ள்ஸுக்கு, அது மாதிரி பார்ட்டிகளுக்கு எல்லாம் ஓல்ட் டிசைன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது ரொம்ப பிரமாதமான ஷோ. இதுல உங்களுக்கு எவரி 1 lakh பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 கிராம் கோல்ட் கோயின் உங்களுக்கு ஃப்ரீ இருக்கு. அது மாதிரி எல்லா பொங்கல் இருக்கிறதுனால எதை பர்ச்சேஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்கு, ஸ்பெஷல். இது நீங்க பாருங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்க எங்கேயுமே கிடையாது. இது மதுரையிலே மிகப்பெரிய ஸ்டோர். ஆல்சோ இதுதான் இவ்வளவு பெரிய பார்க்கிங் இருக்கிற இடம் மதுரையில வேற எதுவுமே கிடையாது.
வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மதுரை எப்பயுமே வந்து அழகா தான் இருக்கும். இங்க வந்தாலே நல்ல கோயில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். மீனாட்சி அம்மன் கோயில். ஒரு வாட்டி மதுரை வர்றப்போ கோயிலுக்கு கண்டிப்பா போயிடுவேன். பட் இந்த வாட்டி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வந்து பொங்கல் டைம்ல நான் இது வரைக்கும் மதுரை வந்ததே கிடையாது. ஸோ இப்போ ஊரே வந்து ஒரே ஃபெஸ்டிவல் வைப்ஸ் தான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் ஜாய் அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க என்ன கூப்பிடலன்னா நான் இந்த டைம்ல இங்க வந்திருக்க மாட்டேன். யூஸ்வலா அப்பா அம்மாவோட வீட்டுல தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆத்தென்டிக்கா மதுரைக்கு வந்து பொங்கல் டைம்ல வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புன்னகையோட புன்னகை ரொம்ப தேவை. இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருக்கு? ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ல இருந்து டெய்லி யூஸ் வீட்ல போடுற ஜுவல்லரி வரைக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஸ்டன்னிங்கா வெயிட்லெஸ் ஜுவல்லரில இருந்து ஹெவியா வந்து நம்ம பிரைடல் ஜுவல்லரி வரைக்கும் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. எல்லாருமே இங்க வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்க. மூவிஸ்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்கமிங்ல வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்ல ரிலீஸ் ஆக போறது என்னன்னா ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது சோனில இருக்கு. ஸோ அதுதான் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. மூவிஸ்ல இருக்க எல்லாருமே பொலிட்டிக்கல் வர்றாங்க. இதுல உங்களுடைய பிளான் ஏதாவது? நோ அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ ஆக்ஷன் மூவிஸ் இல்ல மதுரை பேஸ்ட் ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தா பண்ற மாதிரி? கண்டிப்பா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லாங்குவேஜ் ஈஸியா வரும்ன்றதுனால கண்டிப்பா என்னால அடாப்ட் பண்ணி அதை பண்ணலாம்னு தான் ஒரு ஐடியால தான் இருக்கேன். பார்க்கலாம். ஏதாவது ஆக்ஷன் மூவிஸ் ஏதாவது பிளானிங்ல இருக்கா? நான் பிளான் பண்ணல. என்ன தேடி அது வந்துச்சுன்னா நான் அதுக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா பண்றேன். மதுரை கதைக்களமானதா என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? எனக்கு மதுரை ஸ்லாங்ல பேசணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அது தெரியாது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை கத்துட்டு அதை பேசி அது நேச்சுரலா எடுக்கணும். எனக்கு இவங்களுக்கு சூட் ஆகலன்ட்டு இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாவே இவங்க மதுரை பொண்ணு மாதிரியே பேசுறாங்கன்ற ஒரு இது கிடைச்சதா போதும். வரக்கூடிய நாட்கள்ல யாரோடையாவது நடிக்கணும்னு ஏதாவது எய்ம் இருக்காது அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு? யார் யாருக்கெல்லாம் என் கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கோ நான் எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கு ஓகே தான். எனக்கு ஸ்பெசிபிக்கா அப்படி யாரும் கிடையாது. மதுரை ஸ்லாங்ல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை ஏதாவது பேசணும்? எந்த வார்த்தை எனக்கு வராது. ஆனா அந்த இலை அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, அது ரொம்பவே ஒரு பாசமா இருக்கும். மதுரை ஜனங்கள்லாம் பேசும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு பாசம் கலந்து வரும். அந்த மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வராது. சார் அது வந்து டைமண்ட் எக்ஸிபிஷன். இது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டைமண்ட் எக்ஸிபிஷன். இது வந்து 5வது பிரான்ச்சில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சென்னையில் பண்ணியிருக்கோம், ஹைதராபாத் பண்ணியிருக்கோம், பெங்களூர்ல பண்ணியிருக்கோம், கேரளாவில் கூட பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து இது 2வது பிரான்ச். சென்னை கழிஞ்சு மதுரை. எதனால இது சாய்ஸ் பண்ணோம்னா இந்த பொங்கல்னால மதுரையில் வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க நகைகள். அது மட்டும் இல்லை, பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். மதுரையில ஜுவல்லரி ஷாப் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு. இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுல கஸ்டமரை இன்கம் பண்றதுக்கு என்ன மாதிரி பிளானிங்? இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை, கலெக்ஷன்ஸ் தான் வெரி குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் குட் சர்வீஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் அண்ட் டிசைன்ஸ். அது மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் வேர்ல்டு வைடில் 11 கண்ட்ரீஸில் 160 ஸ்டோர்ஸ் இருக்குது. இன்னும் 3 இயரில் வந்து 100 ஸ்டோர்ஸ் இந்தியாவிலே வரப்போகுது. ஸோ நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அதுக்கு ஆஃபர் இருக்கு. லான்ச்சிங் ஆஃபர்ல வந்து டைமண்ட் 1 லேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 கிராம் கோல்ட் காயின் இருக்கு. இது இல்லாம எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் கிஃப்ட் இருக்கு. ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் பொங்கல். கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்ததுல ஏதாவது கஸ்டமைஸ் டிசைன் ஏதாவது உங்களுக்கு இருக்கு. என்ன மாதிரி டிசைன் நீங்க கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு? இல்ல ஆக்சுவலி மதுரையில வந்து நமக்கு சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது நாங்களே பண்ணி கொடுப்போம். நிறைய டிசைன் இல்லாம மதுரைக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்காக அந்த டிசைன்ஸும் இருக்கு, இன்டர்நேஷனல் கலெக்ஷன்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஷோ, ராஜேஷ் கிருஷ்ணன், டிஜிஎம் ரீட்டைல்.